VJ சித்ராவின் மர்ம மரணம். சித்ரா இவர் சின்ன திரையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தின் மூலம் மிகவும் பிரபலமானவர். சம்பவம் 2020 டிசம்பர் 9 அன்று சென்னை நசரத்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டல் அறையில் சித்ரா தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அப்போது உடன் இருந்தவர் இவரது கணவர் ஹேம்நாத். இவர்கள் சில மாதங்கள் முன்னர் பதிவு திருமணம் செய்து கொண்டிருந்தனர். காவல்துறை அறிக்கை ஆரம்ப கட்ட உடற்கூறு ஆய்வு அறிக்கையின்படி சித்ராவின் மரணம் தற்கொலை என தெரிய வந்தது. மர்மம் மற்றும் குடும்பத்தினரின் சந்தேகம் சித்ரா தற்கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை என்றும் இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்றும் அவரது தாயார் மற்றும் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். ஹேம்நாத்தின் மீது சந்தேகம் இருப்பதாக அவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர். சித்ராவின் முகத்தில் இருந்த சில காயங்கள் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆனால் அது அவர் நகத்தால் கீறியதால் ஏற்பட்டது என பிரேத பரிசோதனை அறிக்கை கூறியது. RGTE விசாரணை திருமணமான 7 ஆண்டுகளுக்குள் இறப்பு ஏற்பட்டதால் சட்டப்படி வருவாய்த்துறை அதிகாரி விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. குற்றச்சாட்டு விசாரணையின் அடிப்படையில் சித்ராவை மனரீதியாக துன்புறுத்தியதாகவும் அவரது கதாபாத்திரத்தின் மீது சந்தேகம் கொண்டதாகவும் அவர் தற்கொலை செய்து கொள்ள தூண்டியதாகவும் கூறி அவரது கணவர் ஹேம்நாத் டிசம்பர் 15, 2020 அன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். விசாரணை மாற்றம் இந்த வழக்கு பின்னர் மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. விடுதலை இந்த வழக்கு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கில் ஹேம்நாத் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் ஹேம்நாத் உட்பட குற்றம் சாட்டப்பட்டு 7 பேரையும் நீதிமன்றம் விடுதலை செய்தது. தற்போதைய நிலை நீதிமன்றத்தின் தீர்ப்பு சித்ராவின் குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சித்ராவின் குடும்பத்தினரும் காவல்துறையும் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மொத்தத்தில் இந்த வழக்கு காவல்துறை அறிக்கைகள் தற்கொலை என்று முடிவுக்கு வந்த போதிலும் சித்ராவின் குடும்பத்தினர் சந்தேகம் தெரிவித்ததால் இதில் பல நாட்கள் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு மர்மமான மரண வழக்கு என்றே பார்க்கப்படுகிறது. 113ஆம் எண் அறையில் நடந்தது என்ன? திரும்பி வருதல் சித்ரா அன்று அதிகாலை சுமார் 2:30 மணிக்கு EUVP பிலிம் சிட்டியில் நடந்த பணப்பிடிப்பை முடித்துவிட்டு ஹோட்டல் அறைக்கு திரும்பினார். ஹேம்நாத்தின் கூற்று காவல்துறைக்கு ஹேம்நாத் அளித்த வாக்குமூலத்தின்படி அறைக்கு வந்த சித்ரா குளிப்பதற்காக செல்வதாக கூறி தன்னை கதவுக்கு வெளியே காத்திருக்குமாறு கூறியுள்ளார். மரணத்தை கண்டறிதல் சிறிது நேரம் ஆகியும் கதவை திறக்காததால் ஹேம்நாத் கதவை தட்டியுள்ளார். ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதன் பிறகு அவர் ஹோட்டல் ஊழியர் ஒருவரின் உதவியை நாடி மாற்றுச் சாவியை பயன்படுத்தி அறையை திறந்துள்ளார். நிலை அறையின் உள்ளே சித்ரா பட்டு சேலையை பயன்படுத்தி சீலிங்கில் தூக்கித்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பினர். பிரேத பரிசோதனையின் ஆரம்ப அறிக்கை இதில் தற்கொலை என்று கூறியது. சித்ராவின் மரணம் திருமணமான சில மாதங்களுக்குள் நிகழ்ந்ததால் வருவாய்த்துறை அதிகாரி விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. இந்த 113ஆம் எண் அறையில்தான் சித்ராவின் மரணம் குறித்த மர்மம் ஆரம்பித்து அவரது கணவர் ஹேம்நாத் கைது செய்யப்பட்டது மற்றும் இறுதியாக நீதிமன்ற தீர்ப்பு வரை இந்த வழக்கில் முக்கிய இடத்தை பிடித்தது. இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மற்றும் என்ன வீடியோ வேண்டும் என்று கமெண்டில் தெரிவிக்கவும்.